இதுக்குமே அழுக முடியாது, பார்த்து சொல்லுங்க. ஏன் ப்ரோ, ஏன் என்ன ஆச்சுன்னா இந்த இவங்க பண்றதுதான் டாக்ஸிக்கான ஃபேன்ஸ்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். இவங்க மட்டும் இருக்கிறதுல ஓட்டுறப்ப டாக்ஸிக்கா இல்லையா? நம்ம இதுவே தோத்துருந்தாங்கன்னா விட்டு கொடுத்துட்டோம், விராட் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயிச்சுட்டா வந்து இப்படி பண்றது இல்லடா. தோத்துருக்காங்க, பல இது புலம்பல் இருக்கும், குமரல் இருக்கும், இதெல்லாம் முன்னாடி சொல்லணும் ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்போ வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஈசாலா கப்னு முடிவு பண்ணிட்டு வந்து ஆமா இறங்குறீங்க. என்ன தவறுகள் நடக்குதாங்க ப்ரோ? அது வருஷம் அந்த முடிவு பண்றது தான் தப்பே, வேற ஒண்ணுமே தவறு கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் உண்மையே சொல்லிடுறேன், டீம் செலெக்ஷன் நல்லா இல்லை, அது ஒன்று ஃபர்ஸ்ட். இல்ல நல்லா இருந்தப்பெல்லாம் எடுத்து கப்பு அப்படியே டஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ அதான் எங்கள் சைடு ஒரு பேட் லக் ஒன்று இருக்குது, அது போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். அது போக ஃபீல்டிங் பவுலிங் பேட் லக் என்னன்னு சொல்லிட்டுன்னா, பேட் லக்னா எவ்வளோ ஒரு சூனியர்ஸ் தான். இல்லை ப்ரோ, பெங்களூர் கான்ட்டுன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அதை பேர் மாற்றிட்டாங்கன்னா கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு பவுலிங் வந்து சிஎஸ்கே நல்லா போட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே செகண்ட் ஹாஃப் இருக்கும்ல, அதில் வந்து 2 பார்ட்னர்ஷிப் போட்டு சூப்பராக விளாண்டோம் ஆர்சிபி. ஆனால் வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு நாங்கள் நல்லா ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் ஃபினிஷிங் வந்து ரொம்ப மொக்கையாக பண்ணிட்டோம், அதனால் தோத்துட்டோம். அடுத்த மேட்ச் நாங்கள் ஜெயிப்போம். 5 டைம்ஸ் சாம்பியன் வந்து அங்கே இருக்காங்க, நாங்கள் இல்லை. அவ்வளோதான், நன்றி, தேங்க்யூ. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஆர்சிபி, ஏன்னா வந்து அப்படிலாம் கிடையாது, நான் விராட் ஃபேனு. அதனால் போன வருஷம் வரைக்கும் நான் வந்து போய் சொல்கிறேன் ப்ரோ, சிஎஸ்கே ஃபேன் ப்ரோ. இப்போ தான் டிசி ஜெர்சி மாற்றிட்டு விராட் கோலி ஃபேன் நான், அதனால் நான் வந்து பெங்களூருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, விராட் கோலி போனோடனே நான் மறுபடியும் சென்னைக்கு போயிடுவேன். அசிங்கமாக கமெண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காது. ஆக்சுவலாக மிடில் ஓவர்ஸில் ரன்ஸ் கொஞ்சம் மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சிருந்தா ஆர்சிபி ஒரு 190 அடிச்சிருப்பாங்க. அப்புறம் அதனால ஈஸியாக சேஸ் பண்ண முடிஞ்சிருக்காது, அதனால தான் தோத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு டிகேவும் அனுஜ் ராவத், சூப்பராக விளாண்டாங்க. கடைசி டைமில் கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க டீமுக்கு. ப்ரோ பவுலிங்கே மாற்றணும் ப்ரோ. இல்லை ப்ரோ, பவுலிங் நல்லா தான் போட்டிருந்தாங்க, இன்றைக்கி பவுலிங் நல்லா தான் போட்டிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் கிட்ட நிறைய எதிர்பார்த்தோம், அவங்க கொஞ்சம் மிடில் ஆர்டர் டாப் ஆர்டர் கொஞ்சம் ஃபயர் ஆகல. அனுஜ் ராவத்தும் டிகேவும் சூப்பராக விளையாண்டு கொடுத்தாங்க கடைசியில். என்ன நடந்தாலும் அவருக்கு அந்த ஒரு கெத்த விடாமல் ஒரு இன்னும் ஆர்சிபி ஃபேன்ஸாக இருக்கு ப்ரோ. அதுக்கு என்ன இல்லை, ஒரு லாயல் ஃபேனாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கோலி தான் ப்ரோ காரணம். ஃபஸ்ட்டு ஒரு 6 ஓவர்லேயே டிசப்பாயிண்டட் தான், ஒரு 3 விக்கெட்டு போயிடுச்சுல. அதுக்கப்புறம் அங்கேயே முடிஞ்சிருச்சு கேம். அதுக்கப்புறம் திருப்பிலாம் வர முடியல. பட் ஆனால் ஒரு டீசெண்டான ஸ்கோர் அடித்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஒழுங்காக போட்டிருக்கலாம். இன்டர்நேஷ்னல் பவுலர்ஸ் வந்து சிராஜும் அல்சாரி ஜோசப்பும் கிட்டத்தட்ட ஆளுக்கு 35-40 ரன் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி அவங்க ஸ்டெப்அப் பண்ணியிருந்தா கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கும். சரி, ஆக்சுவலி இவ்வளோ கூட்டமாக வந்திருக்காங்க, ஆடியன்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட போர் தான் அடிச்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு க்ளோஸாக இருந்ததுன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸ்டில் என்ஜாய்டு, தோனி வரல, அதுலேயே எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வருத்தம். பட் கொஞ்சம் அதை தான் ஃபைட் பண்ணியிருக்கலாம். வந்து சிராஜ் நல்லா போட்டிருக்கலாம், எல்லாமே லெக் சைட்லேயே போட்டுட்டு இருந்தார். அல்சாரியும் ஓவருக்கு 4 பவுன்ஸ் போட்டு வைடாக போட்டுட்டு இருந்தார். அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது பார்க்கும்போது. கொஞ்சம் பக்கத்தில் பாருங்கள், சிஎஸ்கே ஃபேன் அவனை வெறுப்பேற்றினே இருந்தான். கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கடியாக இருந்தது. பேட்டிங் லைனப் பயங்கரமான ஒரு பேட்டிங் லைனப் இருக்கு ஆர்சிபி கிட்ட. இருந்தாலுமே கப் அடிக்க முடியாத காரணம் என்னவா காரணம்? அவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. த்ரூ அவுட் வந்து 2008லேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பேட்ஸ்மேன்ஸை ஃபுல்லாக ஸ்டாக்கப் பண்ணிவிடுவாங்க, இல்லைனா பவுலிங்கை ஃபுல்லாக ஸ்டாக்கப் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்றில் கோட்டை விட்டுருவாங்க. அந்த பேலன்ஸ்டு டீமே இருக்காது. பேலன்ஸ்டு கம்போசிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கப் அடிக்கணும்னா. அது மும்பை கிட்டே இருக்கும், சிஎஸ்கே கிட்டே இருக்கும், அது ஆர்சிபி கிட்ட கிடையவே கிடையாது. பாருங்க, ஆக்சுவலி இந்த வாட்டி பேட்டிங் வந்து சம்வாட் ஓகே, ரீசன் இன்றைக்கி அடிக்கலை. பட் ஆனால் இந்த வாட்டி டீசெண்டாக இருக்குது லைனப்பு. ஆனால் பவுலிங் பாருங்கள், பவுலிங்கில் பாருங்கள் சிராஜ், அவனை நம்பவே முடியாது. பாருங்கள், எல்லா பாலும் டுவர்ட்ஸ் லெக் ஸ்டம்ப்பு. சிராஜை நம்பவே முடியாது. ஜோசப்பும் அப்படி தான். இப்போ ஃபெர்கியூசன் ஆக்சுவலி நல்லா போடுவார். மேபி ஃபெர்கியூசன் வந்து நல்லா போட்டால் ஆர்சிபிக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது. உமன்ஸ் டிவிஷன் கப் அடிச்சதுக்கப்புறம் பயங்கர ட்ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த இயர் கண்டிப்பாக ஆர்சிபிக்கா? நீங்கள் ஆர்சிபி ஆக்சுவலி ஆர்சிபி ஃபேனான்னு கேட்டால் எனக்கு தெரில. பட் ஆனால் விராட் கோலி ஃபேன், விராட்டுக்காக தான் ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் ஆர்சிபி கப் அடிக்குமான்னு கேட்டிங்களா, அடிக்காது ஜி. ரொம்ப வீக்கான டீம் ஜி அது. அதான் சொன்னல, கம்போசிஷனே கிடையாது. ஆர்சிபி கப்லாம் அடிக்காது. பட் அடித்தா நல்லாயிருக்கும், விராட்டுக்காக அடித்தா நல்லாயிருக்கும். சச்சின் வேர்ல்டு கப் ஜெயிச்சா நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்டோம்ல, அது மாதிரி விராட்டுக்காக ஐபிஎல் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா 900 ரன்லாம் அடிச்சிருக்காருல்ல, அவருக்காக அடித்தா நல்லாயிருக்கும். ஸோ அதனால்
ஏன்னா அவன் நாட்டுக்காக பயங்கரமாக நிறையா பண்ணியிருக்காருல்ல. ஸோ அதனால் விராட் கோலி ஃபேன். ஆர்சிபி பிடிக்கும். அதான் ஒரு இப்போ நம்ம ஒரு டீமை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கோம், அந்த டீம் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு ஆசை இருக்கும்ல. அதனால அது அப்படியே இருக்கும். இப்போ உமன்ஸ் டீமுக்குலாம் பயங்கரமாக நான் சப்போர்ட் பண்ணேன். அந்த மேட்ச் ஃபைனல் தான் பார்த்தேன், உமன்ஸ் டீம் ஜெயிக்கணும்னு. ஸோ நல்லா இருக்குது, ஜாலியாக இருந்தது. உமன்ஸ் டீம் ஜெயிச்சோன்னே ஏதோ பரவாயில்ல, மென்ஸ் டீம் அடித்த மாதிரி இருந்தது. ஒன்ஸ் அகேன் பரவாயில்ல, லாயல் ஃபேன்ஸாக இருந்துட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். கப் அடித்தா நல்லாயிருக்கும், சந்தோஷப்படுவோம். விராட்டுக்காக தான். ஆக்சுவலி விராட் வந்து சென்னை வந்துட்டார்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன் ஆகிடுவேன். விராட்காக தான் செய்வோம். மற்றபடி இப்போ அவ்வளோதான் நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ எல்லாம் தோனி, சென்னையை நிறைய பேருக்கு ஏன் பிடிக்கும்னா, இப்போ என் ஃப்ரெண்டு ஆந்திரா ஃப்ரெண்டு, அவனுக்கு ஏன் சென்னை பிடிக்கும்னா தோனி இருக்கான் அதனால சென்னை பிடிக்கும். அதே மாதிரி தான் விராட் இருக்கான் அதனால பெங்களூர் பிடிக்கும். அது பேஷனே டுவர்ட்ஸ் கிரிக்கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மோர் தென் வந்து அந்த, ஏன்னா அவன் நாட்டுக்காக நிறையா பண்ணியிருக்காங்கங்கிறதுனால அதனால ரொம்ப பிடிக்கும். ఈసారి కప్ నమ్మదే ఆర్సీబీ ఇంకో 100 మ్యాచ్లు ఓడిపోయినా పర్లా, ఫ్యాన్ బేస్ పెరుగుతుంది కానీ తగ్గదు. పర్లా ఓడిపోయినామా పోతే పోనీ నెక్స్ట్ మ్యాచ్లో చూపించుకుంటాం. ఎన్ని మ్యాచ్లు ఓడిపోయినా పర్లా ఆర్సీబీ.